த ஸ்டோக் மாண்டேவில் கேம்ஸ் இதுதான் பாராலிம்பிக் போட்டியின் முதல் பெயர். ஸ்டோக் மாண்டேவில் என்பது லண்டனில் இருக்கும் ஒரு மருத்துவமனை. முதுகெலும்பு காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய இராணுவ மருத்துவமனை. இங்கிருந்த நரம்பியல் நிபுணரான சர் லுட்விக் கட்மன் என்பவர் 2ஆம் உலகப் போரில் முதுகெலும்பில் பாதிப்பு ஏற்பட்ட இராணுவ வீரர்களை மீட்டெடுப்பதற்கான வழியை கண்டுபிடிக்க முயன்றார். 1948ஆம் ஆண்டு லண்டனில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் அதே நேரத்தில் உடல் ஊனமுற்றோருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினார். இதில் முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு கால்கள் செயலிழந்த இராணுவ வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த விளையாட்டு ஒரு மகத்தான முன்னேற்றத்தை கண்ட நிலையில் 1960ஆம் ஆண்டு ரோம் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக பாரா ஒலிம்பிக் போட்டியாக அரங்கேறியது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது போன்றே உடல் ஊனமுற்றோருக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுகளில் மொத்தம் 8 விளையாட்டுகள் அறிமுகமாயின. போட்டியாளர்கள் வீல்சேரில் இருந்தபடியே வில்வித்தை, ஸ்னூக்கர், வாள்சண்டை, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ் விளையாடினர். நீச்சல், தடகளம் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டு போட்டிகளில் 23 நாடுகளைச் சேர்ந்த 400 பாரா விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா எப்போது பங்கேற்றது? முதல் தங்கப்பதக்கம் வென்றது யார்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.